ஏற்று மாறாத பற்றுறுதியோடு உழைக்கும் திமுகவின் பற்றாளரே, முத்தமிழ் அறிஞரை அன்பு தலைவராய் ஏற்று பணி செய்தது போன்றே தளபதியாருக்கும் துணை நின்று தமிழக அரசியலில் பணி செய்வேன் என்று சூளுரைத்த அரசியலாளரே, திமுகவின் தொண்டர்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் தாய்மடி என்றால் திருச்சி வாழ் தொண்டர்களுக்கு திருச்சி கலைஞர் அறிவாலயம் தந்தைமடி என்று உணர்த்திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினரே, தங்களுக்கு மக்களை சந்தித்து குறை தீர்ப்பதே முதல் பொறுப்பு. அரசின் நலத்திட்டங்களை அன்றென்று செயல்படுத்துவதே அடுத்த பொறுப்பு. சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற பல பதவி பெயர்களை பெற்றிருந்தாலும் தமிழக விவசாயி என்ற சிறப்பு பெயரே பெருமை என மாதட்டி கூறிய மாண்புடையவரே, இனி வரும் ஆண்டுகளில் உம் சேவை தொடர்ந்திட, மக்கள் அதனால் பயனுற வாழ்ந்திட, மாநிலம் பயனுற வாழ்ந்திட, இன்னும் பல பிறந்த நாள்கள் இம்மண்ணிலே நீர் கண்டிட, நீடிய ஆயுளும் நிறைவான மனமும் நிதமும் பெற்று சிறந்திட, வாழ்க பல்லாண்டு.